வணக்கம். இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். தைட்டியில் போராடும் மக்களிடம் கள்ள உறுதிதான் உள்ளது என்ற அர்ஜுனாவின் கருத்தை ஏற்க முடியாது தைட்டி மக்கள். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் நிபந்தனைகளின்றி மீள பெறப்பட வேண்டும். தைட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களுடையது. யாழ் நாக விகாரை விகாராதிபதி கருத்து. சர்வதேச டான்வில் நிதியத்தின் 5ஆம் கட்ட மீளாய்வு ஜனவரியில். இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்ட 10,340 குடும்பங்கள் தொடர்ந்தும் இடைத்தங்கல் முகாம்களில். துப்பாக்கி விவகாரத்தில் கைதான டக்ளஸ் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி. அரசாங்கம் பல்கலைக்கழக சட்டங்களை மாற்ற முயற்சிப்பதை கண்டித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் இன்று பணி பகிஷ்கரிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். தைட்டியில் போராடும் மக்களிடம் கள்ள உறுதிதான் உள்ளது என அர்ஜுனா சொன்னதை ஏற்க முடியாது. முடிந்தால் தைட்டியில் போராடுபவர்களின் காணி உறுதி பொய் என்பதை அர்ஜுனா நிரூபிக்கட்டும் என தைட்டி காணி உரிமையாளர்கள் சவால் விடுத்தனர். யாழ் ஊடக அமையத்தில் சட்டவிரோதமாக தைட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் நடாத்திய ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களின் காணிகளை அர்ஜுனா பெற்றுக் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எதிர்காலத்தில் இங்கு போட்டியிட்டும் வெல்லப் போவதில்லை. தையிட்டி மக்களின் காணிகள் பற்றி தேவையில்லாத கதைகளை சொல்ல வேண்டாம். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தையிட்டி பிரச்சினையை அலசி ஆராய வேண்டாம். எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர் என்று தெரியாத ஒரு வழக்கறிஞரும் எல்லோரையும் எத்தனையாம் தரம் படித்தார்கள் என்று கேட்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் தையிட்டிக்கு வந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அர்ச்சுனா ராமநாதனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. செயலாளர் என்ற பெண்ணை தொடர்பு கொண்டு விளங்கப்படுத்தினேன். போராட்டத்தின் நிமித்தம் பிக்கு இறங்கி வந்திருக்கிறார். கொஞ்சம் காணியை விட்டு ஏமாற்றிவிட நிற்கிறார்கள். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அங்கு போய் பேசுகிறார். 24 மணி நேரமும் நேரலை போட்டு செல்கிறார்கள். நாம் எந்த அலுவலகத்திற்கு சென்று அவர்களை சந்திப்பது? நாங்கள் போராடுவதாகவும் கத்துவதாகவும் வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்தார். சாவோச்சேரி வைத்தியசாலையில் போராடியே அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானார். வைத்தியர் கேதீஸ்வரனுக்கும் வைத்தியர் பிரணவனுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் எதிராக ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி பல விடயங்களை சொன்னார். அந்த ஆதாரங்களை கொண்டு முதலில் வழக்கை போடட்டும். அந்த வழக்கை நடத்திவிட்டு இங்கு வாருங்கள். நேரத்திற்கு நேரம் ஒன்றை உளராமல் செயற்படுங்கள். நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு போகவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரச்சனையில் இருந்து விலகுங்கள். கதைக்கும் போது நிதானமாக கதைக்க வேண்டும். உங்கள் வார்த்தை தடுமாறுகிறது. தமிழர் மரபை மீறி கதைக்கின்றீர்கள். கலாச்சாரத்தை மீறி கதைக்கின்றீர்கள். தேசிய தலைவரை பற்றி பேசுகிறீர்கள். அனைவரையும் எத்தனையாம் வகுப்பு படித்தது என கூறுகிறீர்கள். முன்னர் இந்த மண்ணை ஆண்டவர்கள் எத்தனையாம் தரம் படித்திருந்தார்கள் என்பதை தெரிந்திருந்தால் அது பற்றி கேட்க மாட்டீர்கள். வாகனத்துடன் கதைத்துக் கொண்டு நேரலை போட்டால் காவல்துறை என்ன தண்டனை கொடுக்கும் என்று உங்கள் சகோதரரை கேளுங்கள். ஆட்களை தனிப்பட்ட ரீதியாக தாக்க வேண்டாம். உங்கள் மீது மதிப்பு இருக்கிறது. பாராளுமன்றத்தில் கத்துவதற்கு ஆள் தேவை. சரியான விடயத்திற்கு அதை செய்யுங்கள் என்றார். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் குறித்து இன்று நீதி அமைச்சில் ஒன்று திரண்ட இலங்கையின் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் தமது ஆழ்ந்த கவலையையும் எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் வலுப்படுத்தும் ஒரு அடக்குமுறை கருவியாகவே இந்த புதிய சட்டம் மூலம் அமைந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தினர். இந்த சட்டமானது குடிமக்களின் அடிப்படை உரிமைகள், பேச்சு சுதந்திரம், தனிமனித உரிமை மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை தீவிரமாக பாதிக்கும் அபாயத்தை உருவாக்குவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். குறிப்பாக இந்த புதிய சட்ட மூலத்தின் மூலம் நிறைவேற்று அதிகாரத்திற்கு அதீத அதிகாரங்கள் வழங்கப்படுவதாகவும் சாதாரண கருத்து வெளிப்பாடுகள் கூட பயங்கரவாதம் என குற்றம் சாட்டப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் அமைப்புகளை தடை செய்தல், ஊரடங்கு மற்றும் நடமாட்ட கட்டுப்பாடுகள் போன்ற அதிகாரங்கள் இதன் மூலம் விரிவுபடுத்தப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த சூழலில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த புதிய சட்ட மூலத்தை நிபந்தனையின்றி திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் இத்தகைய சட்டத்தின் அவசியம் குறித்து பொதுமக்களுடன் கலந்தாலோசித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் எனவும்
அதுவரை பயங்கரவாத சட்டத்தின் பயன்பாட்டை நிறுத்தி வைத்து தற்காலிக தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என யாழ் நாகவிகாரியின் விகாராதிபதி விமலரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கம் ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவருக்கும் தான் ஏற்கனவே தைட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என்பதால் அதனை உறுத்துடைய பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என கூறியுள்ளதாக தெரிவித்த தேரர் இன்று மீண்டும் அதனை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த தைட்டி திஸ்ஸவிஹார சம்பந்தமாக நான் நாகவிஹாரத்ன சுவாமி மாதிரி முதலில் நான் பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும் மாதிரி சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் சட்ட நீதி அமைச்சோம் வேறு ஜனாதிபதியோ இந்த அரசாங்கத்தில் எல்லாம் மக்களுக்கு சொன்னார், இந்த பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும், இது தான் உண்மையை இது தான் செய்ய வேணும். இதில் நான் சரியான சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த குலப்படி மாதிரி இந்த பொலிட்டிக் மாதிரி போக வேண்டாம். இது நாங்களுடைய இந்த மக்களுடைய உரிமை மக்களுடைய காணி மக்களுக்கு கொடுத்து இது பௌத்த விஹாரில் சொந்த காணி பௌத்த விஹாரில் நடக்கும் மாதிரி நடக்க வேணும். இது எல்லா மக்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கிறது. இது பிரச்சனை நாங்கள் அரசாங்கத்திலும் நாங்களுடைய ஒற்றுமையாக இது சொந்த ஐடி சொந்தமான காணி நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்க மாதிரி தான் நான் முதலில் சொன்னது. இந்த மாதிரி செய்ய வேணும் தான் நாங்களுடைய பிரார்த்தனை. எல்லோருக்கும் மூர்த்திகளின் சரண். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் நீடிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான 5வது மீளாய்வு குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த குழு விஜயம் செய்யவுள்ளது. 5வது மீளாய்வு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதுடன் அதற்கு அனுமதி வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை டிசம்பர் 15ஆம் தேதி கூடவிருந்தது. எனினும் டிட்வா புயலுக்கு பின்னர் அவசர நிதியுதவிக்காக இலங்கை விடுத்த கோரிக்கைக்கு அமைய அந்த கூட்டத்தை ஒத்திவைக்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்தமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவுகளில் சிக்கியுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வரை தொடர்ந்து பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 358 தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் 10,340 குடும்பங்களைச் சேர்ந்த 34,175 பேர் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் நேற்றிரவு வெளியிட்ட இச்சைப்படுத்தப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரனர்த்தங்களில் 638 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் 175 பேர் காணாமல் போயுள்ளதாக புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டிட்வா சூறாவளியால் 1,121 வீடுகள் முழுமையாகவும் 1,14,314 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. முன்னாள் அமைச்சரும் துணை ராணுவ குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை தொடர்பில் வைத்தியர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராணுவத்தினால் டக்ளஸ் தேவானந்தாவின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியொன்று திட்டமிட்ட குற்றவாளியான மகாந்துர மதோஷிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு உரிய பதில் வழங்க தவறியமை தொடர்பில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டிருந்தார். அவர் பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் பல்கலைக்கழகத்தின் சட்டங்களை மாற்ற முயற்சிப்பதை கண்டித்து பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் இன்று பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று ஒரு நாள் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் தொடர்பாக இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் இ சஸ்வேஸ்வரன் ஊடக சந்திப்பினை மேற்கொண்டார். குறிப்பாக பல்கலைக்கழக பீடாதிபதியை தெரிவு செய்வதற்கான 1978ஆம் ஆண்டு 16 இலக்க சட்டத்தினை திருத்தாது புதிய சட்டத்தினை பாராளுமன்றில் சமர்ப்பிக்க முன்வைத்துள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் கல்வி அமைச்சு 49-51 சரத்துக்களை மாத்திரம் திருத்துவதாக குறிப்பிட்ட பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் இதனால் பல்கலைக்கழக நடைமுறைகளில் தேவையற்ற மாற்றமும் பீடாதிபதிகளின் தெரிவில் முறைகேடு ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்திய தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மீண்டும் மோசமடைந்து பல இடங்களில் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளதாக கடந்த சில நாட்களாக
ஓரளவு சீராக இருந்த காற்று மாசு தற்போது கடும் பனிமூட்டம் மற்றும் குறைவான காற்று வேகம் காரணமாக மீண்டும் அதிகரித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் நச்சுப்புகை அதிகரித்த நிலையில் காற்றின் தர குறியீடு 459 என்ற மிக மோசமான அளவு பதிவானது. இது டெல்லியின் ஒட்டுமொத்த காற்று தர குறியீடு 400ஐ தாண்டி மிகவும் மோசம் என்பதிலிருந்து கடுமையான நிலைக்கு சென்றுள்ளது. ஆனந்த் விகார் பகுதியில் காற்றின் தர குறியீடுகள் 457க்கு மேல் தாண்டி அபாயகரமான நிலையை எட்டியுள்ளது. தொடர்ந்து அசோக் விகார், ஜஹாங்கீர், புதுடில்லி ஆகிய இடங்களில் 400க்கு மேல் தாண்டி கடுமையானது நிலையை எட்டியுள்ளது. டெல்லியில் இன்று காலை மிகவும் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவுவதால் வீதிகளில் பார்வை திறன் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் அதிகாலையில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இந்த நிலை வரும் ஜனவரி 1ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தைட்டியில் போராடும் மக்களிடம் கள்ள உறுதிதான் உள்ளது என்று அர்ச்சுனாவின் கருத்தை ஏற்க முடியாது தைட்டி மக்கள். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் நிபந்தனைகளின்றி மீளப் பெறப்பட வேண்டும். தைட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களுடையது. யாழ் நாக விகாரை விகாராதிபதி கருத்து. சர்வதேச டான்வி நிதியத்தின் 5ஆம் கட்ட மீளாய்வு ஜனவரியில். இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்ட 10,340 குடும்பங்கள் தொடர்ந்தும் இடைத்தங்கல் முகாம்களில். துப்பாக்கி விவகாரத்தில் கைதான டக்ளஸ் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி. அரசாங்கம் பல்கலைக்கழக சட்டங்களை மாற்ற முயற்சிப்பதை கண்டித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் இன்று பணி பகிஷ்கரிப்பு. இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.